10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. திண்டுக்கல் அருகே அதிகாரிகள் முன் வராததால் விவசாயிகளும் ஊர் மக்களும் ஒன்றிணைந்து குளத்திற்கு தண்ணீர் வரும் பாதையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே இருக்கும் கோம்பை, புத்தூர், குருத்தம்பட்டி, பூசாரிப்பட்டி போன்ற மலைப்பகுதிகளில் பெய்யும் மழைநீர் கோம்பையாறு மற்றும் வரட்டாறு மூலம் கொங்கையூர் அணைக்கட்டு பகுதியில் ஒன்றிணைந்து அய்யலூர் துமினி குளத்திற்கு வாய்க்கால் மூலம் செல்கிறது. துமினி குளம் என்பது 30 ஏக்கர் 59 சென்ட் பரப்பளவு கொண்டது. இந்த குளத்தின் மூலம் அருகிலுள்ள கிராமங்களில் இருக்கும் 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேரடியாக பயனடைந்து வருகின்றனர். மேலும் இந்த குளத்தில் தண்ணீர் தேங்குவதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் இருக்கும் கிணறுகளில் நீர்மட்டம் உயர்கிறது. இந்நிலையில் 20 ஆண்டுகளாக போதிய மழைப்பொழிவு இல்லாததால் கோம்பையாறு, வரட்டாறு நதிகளில் நீர்வரத்து இல்லாமல் இருந்தது. இந்த ஆண்டு பெய்த மழையால் 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கோம்பையாறு மற்றும் வரட்டாறில் அதிக அளவு நீர்வரத்து காணப்படுகிறது. இந்த நீரை துமினி குளத்திற்கு கொண்டு செல்வதற்கு நீர்வழி பாதையை சரி செய்து தர வேண்டும் என அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் மனு கொடுத்தனர். ஒரு வாரமாகியும் வாய்க்காலை சரி செய்ய அதிகாரிகள் முன் வராததால் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் மக்களும் ஒன்றிணைந்து துமினி குளத்திற்கு செல்லும் 2 கிலோமீட்டர் நீர்வழி பாதையை சரி செய்தனர். அதிகாரிகள் முன் வராததால் மக்களை களத்தில் இறங்கி தூர்வாரிய சம்பவம் கவனம் பெற்றுள்ளது.